இப்போ அதே மாதிரி நம்ம வெயிட் லாஸ் எடுத்துக்கலாமே. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக டயட் இருக்கேன், எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன். பட் இருந்தாலும் வந்து எனக்கு வெயிட்டே கம்மியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமாகும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆல்ரெடி நம்ம காய்ச்சல்ல சொன்ன மாரி தான். உடம்புல ஒரு வெயிட் போடுதுன்னா, அதற்கும் பின்னாடி ஒரு காரணம் வந்து காரணம் இருக்கு. இருக்கும். ஸோ இப்போ நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து கொஞ்சம் தான் டாக்டர் சாப்பிடுறேன். ஆனாலும் வெயிட் போட்டுட்டே இருக்கு. நான் டெய்லி வாக்கிங் போறேன். எனக்கு வெயிட் மெயின்டெயின் தான் ஆகுது. ஆனா குறையவே மாட்டேங்குது அப்டின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நான் சாப்பிடாமயே இருக்கேன், ஆமா. இருந்தாலும் வெயிட் போடுது ஆனா அப்படின்றாங்க. சாப்பிடாம இருந்தா வெயிட் வந்து குறையாது. நீங்க அடுத்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் வெயிட் வந்து டபுள் த அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உடம்போட தன்மைய நம்ம முதல்ல வந்து கவனிக்கணும். எப்படி வெயிட் வந்து கெயின் ஆகுது. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்போட நடுப்பகுதி மட்டும் வெயிட் போடும். ஸோ அவங்களோட செஸ்ட்டு, வயிறு பகுதி, தொடை பகுதி இந்த பகுதி மட்டும் வெயிட் போடும். கை கால்லாம் வந்து ஒல்லியா இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால வெயிட் போடுது. இந்த உடம்புல கார்ட்டிசால் ஹார்மோன் அதிகமாகும்போது, அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க உடம்போட நடுப்பகுதிய மட்டும் வந்து ஏதோ நீங்க நெறைய பிரச்சனையில இருக்கீங்க. உங்க உடம்போட நடுப்பகுதிய மட்டும் பாதுகாக்கிற மாரி நெறைய ஃபேட் அங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய வெயிட் கெயின். இந்த மாரி வெயிட் கெயினுக்கு நீங்க டயட்டு, எக்ஸர்சைஸ் இருந்தா மட்டும் உங்களுக்கு வெயிட் குறையாது. ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்றதுக்கு நீங்க ஒரு இயற்கையான ஒரு இடத்துல, ஒரு பார்க்லயோ, நல்ல மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துலயோ வந்து நீங்க ஒரு வாக்கிங் வந்து போறது. அதே மாரி நல்ல மியூசிக் வந்து கேட்கறது. ஸ்ட்ரெஸ்ஸ ரெட்யூஸ் பண்றதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள வந்து ஃபாலோ பண்றது. ஒரு நாள கரெக்ட்டா பிளான் பண்றது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் எப்போ வரும்?